ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஆரம்பிக்கலாங்களா? வெல்கம் பேக் டு எம்எஸ் எடிட்டிங் ஃபேமிலி. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வேறு லெவலான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அலர்ட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலர்ட் மோஷன் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ப்ராஜெக்ட்டுக்கு போய்க்கோங்க. நம்ம ப்ரீசெட் கொடுத்துருக்குது ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டில் உங்களோட வாட்டர் மார்க் எதுவும் ஆட் பண்ணுறதுனாக்கா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குரூப்பை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, எடிட் குரூப் கொடுங்க. அந்த இமேஜ் இருக்கிறதுல அந்த இமேஜை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்ட்டு ஸ்டார் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அந்த இமேஜை கொடுத்து மேலே இருக்க அந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஆட் ஆயிரும். இதே மாதிரி இந்த 3 இதுலேயுமே ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னாக்கா இதில் ஒரு 12 குரூப் இருக்கும். 12 இமேஜ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா மாற்றி உங்கள்கிட்ட இருக்கிற இமேஜுக்கு தகுந்த மாதிரி மாற்றி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குரூப்பை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, எடிட் குரூப் கொடுங்க. எடிட் குரூப் கொடுத்துட்டு இதுலேயும் அதே மாதிரியே இமேஜ் உங்களுக்கு தேவையான இமேஜ் போயிட்டு கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்க்கோங்க. ஸ்டார் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜை இப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து வெளில வந்துடுங்க. அதே மாதிரி அடுத்த குரூப் ஓப்பன் பண்ணுங்க. அடுத்த குரூப்புக்கு போயிட்டு எடிட் குரூப் கொடுங்க. இமேஜை ப்ரெஸ் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் அதே மாதிரியே மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வீடியோட லாஸ்ட்டில் ஒரு இமேஜ் இருக்கும். அதுக்கு 4 பூவும் கரெக்டாக கார்னருக்கு வச்சுருக்கோம். அதில் டெக்ஸ்ட்டில் ஐ லவ் யூன்னு இருக்கும், லவ் யூன்னு இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். எடிட் டெக்ஸ்ட் கொடுங்க. இதில் உங்களுக்கு தேவையானது எதுனாலும் எழுதிக்குங்க. இதில் உங்களுக்கு தேவையானது எதுனாலும் டெக்ஸ்ட்டை மாற்றிக்கங்க. எல்லாம் மாற்றிட்டிங்கனாக்கா டைரெக்டாக அதுக்கு அடுத்ததாக எக்ஸ்போர்ட்டு கொடுங்க. மேலே இருக்க அந்த ஏரோ மார்க் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். 1080p லாக் இருந்துச்சுனாக்கா இந்த ஏரோ மார்க் ப்ரெஸ் பண்ணி 720pக்கு மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி எக்ஸ்போர்ட்டு கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாகவே எக்ஸ்போர்ட் ஆயிரும்.